அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 12 வகையான மல்லி செடிகளை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் நாங்கள் எந்த மாதிரியான மல்லியை வந்து இந்த வீடியோ பதிவில் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத நீங்கள் இந்த வீடியோ பதிவு மூலிமா பார்த்து தெரிஞ்சிக்க முடியும். அனைவருக்கும் பார்த்திங்கன்னா உழைப்பாளர்கள் தினம் நல்வாழ்த்துக்கள்ங்க. நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்காக நகர்த்தணுன்றதுக்காகவும் நம்ம இன்றைக்கி வேலை செஞ்சிட்ருக்கோம். அதனால் கண்டிப்பாக வந்து நம்மளுடைய வாழ்க்கை மென்மேலும் வளரணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக உழைச்சா மட்டும்தாங்க முடியும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொருத்தருடைய உழைப்புக்கு ஏற்ற மாதிரி ஊதியம் கண்டிப்பாக ஒரு நாள் கிடைக்கும். கண்டிப்பாக நம்புங்க. ஸோ அந்த மாதிரியான நம்பிக்கையை வச்சு தான் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்து போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா மல்லியில் வந்து பார்த்திங்கன்னா மதுரை மல்லின்னு சொல்லக்கூடிய ரகங்கள். நாங்கள் உங்களுக்கு செடிகள் கொடுத்தோன்னா இந்த மாதிரி மொட்டுக்களுடன் நல்ல ஃப்ளவரிங் ஸ்டேஜில் இருக்கிற ஒரு செடியை தான் நம்ம கொடுப்போம். கண்டிப்பாக தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். மல்லியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, நம்ம விவசாயம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மாடி தோட்டத்தில் வளர்க்குறதா இருந்தாலும் சரி, நம்மளுடைய சின்ன இடத்துலையே நம்மளால் ஈஸியாக பராமரிக்க முடியும். நீங்கள் வந்து தோட்டமாக பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஆட்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, மார்க்கெட்டில் என்ன மாதிரியான கடந்த ஒரு வருஷத்தினுடைய நிலவரம் என்ன அப்படின்றத நீங்கள் கேட்டுட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. மல்லி வந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக வந்து கிலோ 300லேருந்து 500 வரைக்கும் போகுங்க. ஒரு சில நேரங்களில் 5000 முதல் 8000 வரைக்கும் விற்கும். அது வந்து பார்த்திங்கன்னா சீசன் டைமில் இந்த மாதிரியான மல்லி வந்து கண்டிப்பாக நல்ல விலை போகுங்க. அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய தேவைக்கேற்ப விவசாயத்தை பண்ணி நீங்களும் நல்ல லாபத்தை எடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேங்க. இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா, ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கொடி மல்லின்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம் தான். ஸோ இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடி மாதிரியாக கொண்டு போகலாம். ஸோ இந்த செடியும் நம்ம நெஸ்ட்டில் ஸ்டாக் இருக்குது. இந்த செடிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம பார்த்துட்ருக்க எல்லா வெரைட்டியுமே வந்து பதியம் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் மூலிமா தான் உற்பத்தி செய்கிறோம். ஸோ நம்ம கண்டிப்பாக ரூடெக்ஸ்னு ஒரு பவுட்ரு சொல்லியிருப்போம். இந்த பவுட்ரை வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீங்கள் வந்து ரூட்டிங்கை வந்து நல்ல கலர்ஸ் வர மாதிரி பேர் 1 லிட்டருக்கு வந்து 1 கிராம் எடுத்துகிட்டு நீங்கள் கட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 சென்டிமீட்டர் அளவுள்ள கட்டிங்ஸை கட் பண்ணி நீங்கள் வந்து நர்சரி பேக்லேயோ இல்லைனா நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பாட்டில் கூட அந்த ஸ்டெம்மை வந்து நீங்கள் சொருகிட்டிங்கன்னா, ஸோ அந்த ஸ்டெம்மை வந்து பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர் ஆழமுள்ள உள்ள அந்த மண்ணில் போகணும். அப்போ தான் அந்த செடி வந்து ரூட்டிங் ஆகும். ஸோ ரூட்டிங் ஆகிறதுக்கு ஒவ்வொரு செடி ஒவ்வொரு டைமிங் எடுத்துக்கும். மல்லி செடினா கண்டிப்பாக ஒரு 45 நாளில் ரூட்டிங் ஆகிடும். மற்ற செடி முல்லை செடி இந்த மாதிரினா கண்டிப்பாக 3 மாதம் ஆகுங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த செடிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட்டிங்ஸ் மூலிமா உற்பத்தி பண்ணலாம். இதை கொடி மல்லின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மல்லி சிறுமுல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த செடி பார்த்திங்கன்னா நம்ம நர்ஸில் இப்போ ஸ்டாக் இருக்குது. மூணாவதாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா காக்கட்டான். இது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் காக்கட்டான். நம்ம விவசாய நண்பர்கள் அனைவருமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பூக்களை வந்து பயிர் பண்ணுறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான மல்லியும் சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா வாசம் அதிகமாக இருக்காதுங்க. வாசம் இல்லாதது தான் காக்கட்டான்னு சொல்லுவாங்க. அதனால் வந்து இது வந்து நம்ம பூவை வந்து தலையில் வச்சுக்கலாம், நம்ம சாமிக்கு வைக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குற வெரைட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து தலையிலையும் அணியலாம், அப்புறம் சாமிக்கும் நம்ம படைக்கலாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மல்லி வெரைட்டிஸை தான் நம்ம இந்த வீடியோ பதிவில் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம். இது காக்கட்டான் செடி, வேணுன்றவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கலர் காக்கட்டான்னு சொல்லுவாங்க. அதே காக்கட்டான் செடி தான், இது கலர் இருக்கும். விவசாய நண்பர்களும் சில பேர் இதை வந்து பயிர் பண்ணுறாங்க. உங்களுக்கு எது லாபகரமான தொழிலோ அதை நீங்கள் பயிர் பண்ணலாம். மாடி தோட்டத்தில் வளர்க்குறவங்களா இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு செடி 2 செடி வந்து ஒரு 12க்கு 12ன்ற க்ரோ பேக்கில் நீங்கள் பாட் பண்ணி வளர்த்தாலே உங்களுக்கு தேவையான பூக்களை வந்து கண்டிப்பாக அது அவ்வளோ பூக்களை வந்து கண்டிப்பாக இந்த செடி தருவீங்க. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பராமரிப்பு செய்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரிட்டர்ன் எதிர்பார்க்க முடியும். நம்ம எந்த ஒரு பொருளுமே வந்து பார்த்திங்கன்னா பராமரிப்பு இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கு ரிட்டர்ன் தராது. செடி வாங்கணும், அதுக்கு தண்ணி மட்டும் கொடுத்தோம், அதுக்கப்புறம் செடி பூக்களை சில விதமான குறைபாடு இருக்குது, அது மாதிரிலாம் எதுவும் சொல்ல முடியாதுங்க. நம்ம செடி வாங்கினோன்னா அது செடியை பார்த்துட்டு செடி எந்த டைமு என்ன பூச்சி தாக்குதல் வந்திருக்கோ இல்லை சத்து குறைபாடு இருக்கோ அப்படின்றத பார்த்து நிவர்த்தி பண்ணால் மட்டும்தான் நமக்கு போதுமான அளவுக்கு நமக்கு பூக்களை அந்த செடி கொடுக்குங்க. அதனால் இந்த செடியில் ரொம்ப எளிமையாக வளர்க்கக்கூடிய ஒரு செடி, ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான உரங்களையும் நம்ம நர்ஸில் சேல் பண்ணுறோம், வேணுன்றவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ரப்பர் காக்கட்டானில் ஒயிட்டுங்க. ரப்பர் காக்கட்டான்லேயே கொஞ்சம் கலர்ஸும் இருக்குது. இது வந்து ஒரு வகையான காக்கட்டான் செடி தான். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான மல்லி வெரைட்டிஸ்லாம் வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க. நம்ம நர்ஸில் இப்போதைக்கு கொண்டு வந்திருக்கோம். ஸோ ஏன் இந்த வீடியோ பதிவு அப்படின்னா, காக்கட்டானில் நிறைய வகை இருந்தாலுமே ஸோ உங்களுக்கு இத்தனை வகை இருக்கா அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால தான் இந்த வீடியோ பதிவில் ஒவ்வொன்றா நம்ம காட்டிகிட்ருக்கோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா 5வது மல்லி. இந்த மல்லி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேறு எங்கேயுமே கிடைக்காதுங்க. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், வேறு எங்கேயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கம்மி. நீங்கள் வேணும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.
அதன் பிறகு நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா 6th பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஆந்திரா காக்கட்டான்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து கலரில் இருக்கக்கூடிய ஒரு காக்கட்டான் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய பூக்களாக இருக்கும். ஸ்டார் மாதிரியான பூக்களை பூக்கக்கூடிய ஒரு ரகம் தான் இந்த மல்லி. ஸோ இந்த மல்லியும் நம்ம நர்ஸில் இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக தேவைன்னா உங்களுக்கு என்ன மல்லி தேவைப்படுதோ அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணுங்கள். அது இருக்கா இல்லையா நாங்கள் அப்டேட் பண்ணுவோம். உங்களுக்கு எந்த கொரியர் சர்வீஸ்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு உண்டான அமௌண்ட் எவ்வளோன்னு நாங்கள் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ண பிறகு மேக்ஸிமம் 3 to 4 டேஸில் உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணி அனுப்புவோங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கதான் வந்து பார்த்திங்கன்னா ராமர்பானம் சொல்லக்கூடிய மல்லி. இந்த மல்லிக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் சரி எங்கேயுமே சரி அதிகமான வரவேற்பு இருக்கும். ஸோ மார்க்கெட்டுனா நம்ம வீட்டு தோட்டத்தை தான் நான் சொல்ல வரேங்க, தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கிடைக்காதுங்க. ராமர் மல்லி வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வாசம் நிறைந்த ஒரு மல்லியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு மல்லிங்க. ஸோ இந்த மல்லி வந்து ரேரான வெரைட்டிங்க. ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த மல்லி வேணுன்றவங்க நீங்கள் வாங்கி பயன்படலாம். இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ பேக்கில் ரொம்ப ஹெல்த்தியாக நல்ல குவாலிட்டியான கண்டிஷனில் வச்சுருக்கோம். நீங்கள் மாடி தோட்டம் வைக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பேக்கில் 2 பிளான்ட் வச்சாலே போதுங்க. ஒரு 15க்கு 15 இல்லைனா 12க்கு 12 க்ரோ பேக்கில் வச்சுட்டிங்கன்னா அவ்வளோ விதமான பூக்கள் தருங்க. இந்த செடிகளிலேருந்து பூ முடிஞ்சதும் நீங்கள் பூக்களை வந்து கட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு தேவையான உரங்கள் கொடுத்தாலே போதுமானது. இந்த செடி அந்தளவுக்கு அற்புதமாக வளரக்கூடிய ஒரு ரொம்ப எளிமையான வளரக்கூடிய ஒரு செடியும் ஒன்றுங்க. இதுதான் ராமர் பானம்னு சொல்லுவாங்க, ராமர் மல்லின்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் ராமர் பானம், ஒரிஜினல் ராமர் மல்லினா இதுதாங்க. நீங்கள் மறக்காமல் இந்த மாதிரியான செடிகளை வாங்குறதுக்கு நம்ம சாய் ஐடெக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இல்லைனா கண்டிப்பாக உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கக்கூடிய நர்சரியில் கிடைச்சாலுமே நீங்கள் வாங்கி பயன்படலாங்க. ஸோ தேங்க்யூ. நம்ம அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் மல்லி. இதை தான் ரோஸ் மல்லின்னு சொல்லுவாங்க, சில பேர் ராஜ மல்லின்னு சொல்லுவாங்க. ஒரு பட்டன் ரோஸ் சைஸில் பூ பூக்கக்கூடிய ஒரு மல்லி தாங்க இந்த மல்லி. இந்த மல்லியெல்லாம் கண்டிப்பாக நம்ம நர்ஸில் ஸ்டாக் இருக்குது. நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ ரொம்ப ஹெல்த்தியான கண்டிஷனாக ரொம்ப குவாலிட்டியான செடியாக இருந்தால் தான் நம்ம டிஸ்பேச் பண்ணுவோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த மல்லி எவ்வளோ அழகாக பூ பூத்துருக்குன்னு பாருங்கள். ஸோ அதிகமான வாசம் நிறைந்த மல்லியாக இருக்குங்க. கண்டிப்பாக தேவைப்படுறவங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 கிலோ பையில் ரொம்ப ஹெல்த்தியாக குவாலிட்டியாக கொடுப்போம். பாருங்கள் மொட்டுக்கள் வந்து நீங்கள் வந்து எளிமையாக கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மொட்டுக்கள் வந்து பார்த்திங்கன்னா 2 முட்டையாக இருக்கக்கூடிய ஒரு முட்டை தான் இருக்கும். அதனால் நீங்கள் மற்ற மல்லிக்கும் இதுக்கும் வித்தியாசமே இருக்கும். பார்த்தாலே ஈஸியான முறையில் கண்டுபிடிக்க முடியும். ராஜமல்லின்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையாக வளர்க்கலாம். உங்களோட வீட்டு தோட்டமாக இருந்தால் நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த செடியினால் வளர்க்க முடியல. ஆனால் இது வந்து ஸ்லோ க்ரோத் தாங்க. க்ரோத் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு பூக்களை வந்து அள்ளி தரக்கூடிய ஒரு வெரைட்டி தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் NPK, கால்சியம் நைட்ரேட், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா DAP இந்த உரங்களை நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சீவீடு, அதுக்கப்புறம் யூமிக், இதனுடைய செடியினுடைய வளர்ச்சிக்கு யூமிக்கை பயன்படுத்துங்க. செடியில் நிறைய விதமான பூக்கள் தரணும்னா DAP யூஸ் பண்ணுங்கள். NPK செடி இந்த செடியினுடைய பாடியை வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியாக வச்சுக்கணும் அப்படின்னா NPK யூஸ் பண்ணுங்கள். எந்த ஒரு உரத்தையுமே 8 நாளுக்கு இடைவெளி ஒரு டைம் ஒரு உரத்தை பயன்படுத்துங்க. வால்யூம் வந்து கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். 1 கிராமுக்கு அளவுக்கு மேலே போகாதீங்க. செடியினுடைய அளவு சின்னதாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்பாலி ஸ்ப்ரே பண்ணுற மாதிரின்னா பேர் லிட்டருக்கு 1 கிராமுக்கு மேலே எதுவுமே எடுத்துக்காதீங்க. நம்ம இப்போ பார்த்துட்ருக்குது இருவாச்சி மல்லிங்க. இருவாச்சி மல்லியிலே வந்து 3 அடுக்கு மல்லி. ஸோ இந்த மல்லி இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குது. பாருங்கள் எந்தளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது, பெரிய பூச்செடியாக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதிரியான மல்லி செடி வேணுனாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துட்ருக்கு இது ஒரு வகையான மல்லிங்க. ஸோ மல்லியிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மல்லி இருக்குது. இந்த பிளான்ட் வேணும்னாலும் நீங்கள் எங்களுடைய நம்பரை ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். நிறைய விதமான மல்லி வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு 10 வகையான மல்லி வெரைட்டிஸ் பார்த்துருப்போம். அடுத்த மல்லி வெரைட்டிஸ் என்னென்னன்றது நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். நம்ம இதை வந்து பவள மல்லின்னு சொல்லுவோம். ஒரு வாசனை நிறைந்த மல்லியாகவும் ஒன்று இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 6 இதழ்களை கொண்ட வெள்ளை பூ வந்து வெள்ளையாக இருக்கும். இதனுடைய இதழ்கள் வெள்ளை நிறத்துலையும் அதனுடைய காம்பு ஆரஞ்சு நிறத்துலையும் காணப்படக்கூடிய ஒரு மல்லி தான். இது ஒரு வாஸ்து செடியும் கூட. நம்மளுடைய அதிர்ஷ்டத்தை அள்ளி தரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த செடிகளை நீங்கள் பயன்படுத்தலாம். இது வந்து கோயில்களிலும் நம்மளுடைய வீட்டு தோட்டங்களிலுமே இல்லை வீட்டுக்கு முன்னாடியுமே யூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. அந்தளவுக்கு அற்புதமான ஒரு வாசனை நிறைந்த மல்லியாக இந்த மல்லி இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு செடி வாங்கி வச்சாலே போதுமானது. ரொம்ப எளிமையான முறையில் வளர்க்கலாங்க. இந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா கட்டிங்ஸ் மூலிமா தான் உற்பத்தி பண்ணுறாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எங்கேயாவது கிடைச்சதுன்னா கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பார்க்குறது வந்து மைசூர் மல்லின்னு சொல்லக்கூடிய ஒரு மல்லி தாங்க. இந்த மல்லியானது வந்து பார்த்திங்கன்னா மைசூர் மாநகரை சுற்றியுமே அரண்மனையை சுற்றியுமே விளைஞ்சதுனால தான் இதுக்கு மைசூர் மல்லின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு செண்டு மல்லி சைஸில் பூ பூக்கக்கூடிய ஒரு மல்லி தான். நல்ல ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். மல்லிப்பூ செடினாலே ஒத்த ஸ்டெம்மு தான் நம்ம பார்த்துருப்போம். பட் ஆனால் இந்த செடியானது வந்து பார்த்திங்கன்னா
பூ பூத்ததுன்னா நல்ல பஞ்சாக பெரிய பூக்களாக இருக்கும். நல்ல வாசனை நிறைந்த ஒரு மல்லியாக இருக்கும். இந்த செடி தான் நிறைய பேர் தேடிட்டு இருந்தாங்க. இதுக்கு பேர் தான் மைசூர் மல்லி, மெட்ராஸ் மல்லி. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வகையான மல்லி தேவைப்படும். நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு என்ன மாதிரி அந்த மல்லி செடிகளை வாங்கி நீங்கள் வெயில் காலம் அப்படின்றத தனி வந்து முறைங்க காலையும் கொடுங்க. ஒரு மிகவும் நைட்ரஜன் கண்டென்ட் இந்த அதுக்கப்புறம் குறைவாக அதிகமாக பண்ணி கொடுங்க. கண்டிப்பாக அப்போ தான் செடி பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறனால செடியுடைய அந்த கருப்பாகணும் அப்படின்னா தண்ணிலாம் இல்லைன்னா யூனிக்கு சீக்கிரம் அழகாமையும். ஸோ உங்களோட இருந்தாலும் நீங்கள் காலைல வரையும் சாயந்தரம் உரம் ஏதாவது மருந்து கொடுக்கணும் அப்படின்னாலும் கண்டிப்பாக 4 மணிக்கு மேலே கொடுங்க. அப்போ கண்டிப்பாக ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களுடைய தோட்டம் எப்படி இருக்கிறது கண்டிப்பாங்க சொல்லக்கூடிய கஷ்டப்பட்டுக்கிட்ட விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். எந்த ஒரு விஷயமும் அனுபவ விஷயமும் ஓகேங்களா பிடிச்சிருக்கோம். தேங்க்யூ.